வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவர் வந்து எப்படியாவது அந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சாகணும், இதுக்காக எந்த அளவுக்கு நம்ம எல்லைக்கு வேணாலும் போலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் முற்றிலும் குற்றம் பண்ணாருன்றதுக்கோசரம் நம்ம ரஞ்சிதம் என்னதான் மழுப்பினாலும் ரஞ்சிதத்தை வாண்டடா இழுத்துன்னு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ரஞ்சிதத்தை கடத்தி வச்சுன்னு நம்ம மல்லி மொபைல் இருந்து ரஞ்சிதத்துக்கு கரெக்டா அதாவது கதிரேசனுக்கு மெசேஜ் போயிருக்கு. இந்த மாதிரி இந்த கேஸ்ல நீ மட்டும் ரஞ்சிதத்தை திரும்ப கூட்டினா அடுத்த செகண்டு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ரஞ்சிதத்தை நாங்கள் கொண்டுருவோம், ரஞ்சிதத்தை கடத்திட்டோம், இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும் கதிரேசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மெசேஜ் அனுப்பின மாதிரி ஒரு மெசேஜை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்து அதை என்ன கோர்ட்ல கட்டுறாங்க. அதை பாருங்க, வெண்பாவை கடத்தி வச்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாட்சி சொல்ல யார் வந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா பொண்ணு வந்தாங்க, அவங்களை என்ன சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயத்துல விஜய் அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி எல்லாத்தையும் முறைக்கடிச்சாரு. இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் மல்லி திரும்ப இந்த கேஸ்ல எப்படியாவது விஜய் வெளியே கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடு கரெக்டா பிளான் மேல பிளான் பண்ணி ஒரே அடியா அடிச்சு விஜயை ஒரே அடியா காப்பாத்துறதுக்கோசரம் இப்ப ரஞ்சிதவே கருத்தி வச்சுருக்காங்க. ரஞ்சித உயிருக்கு என்ன உத்தரவாதம் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் போடுறாங்க. இதை பார்த்ததும் நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஒரு பக்கம் அசந்து போற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜம்மா இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன மல்லி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு எனக்கு முற்றிலும் எந்த சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா அவங்க மொபைலை வாங்கி பாருங்க, அந்த மொபைல்ல இருந்து வீடியோ கால் மட்டும் அந்த மெசேஜ் போட்டோ எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வாங்கி பார்த்தா அப்படியே இருக்கு. மல்லி உங்க கையில இருக்கிற மொபைலு உங்களுக்கு தெரியாம எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழப்படுது. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ரஞ்சிதம் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா கதிரேசன் கஸ்டடியில இருக்காங்க. ரஞ்சிதம் எல்லா உண்மையை நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு மேல நான் போய் சொல்ல மாட்டேன், நான் அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது மட்டும் இல்லாம விஜய் மாமாவுக்கு எதிராக நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால கடுப்பான நம்ம தலைவி என்ன பண்றாங்க, ஐயோ இதை இப்படியே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நிஷா ஒரே அடியா நம்ம ரஞ்சித்தையும் ராஜேஸ்வரியும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அண்ணா புண்ணிதை மல்லிகிட்ட சொல்லலான்னு வராங்க. ஆனா சொல்றதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. சரி முடிஞ்சிருச்சு, அதை பத்தி பேசி இனிமே ஒன்னும் ஆக போறதில்ல, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். நம்ம வெண்பாவை இனிமே நீ வெண்பா உங்க தாத்தா கிட்ட தான் வளரணும், உங்க அப்பா இனிமே ஜெயில தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி ஒரு பக்கம் ஆர்டர் டொயின்னு போட்டுறாரு. உடனே பக்கமே நம்ம மல்லி கதறி அழுறாங்க. வெண்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. மல்லியம்மா உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதம்மா, இவங்க கூட இருந்தா அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போயிருன்னு அழ ஆரம்பிச்சுறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம வக்கீல் இருக்காங்களா தேவசன், அவங்க இருந்து பொண்ணுக்கு பிடிக்காம, அதாவது குழந்தைக்கு பிடிக்காம விருப்பம் இல்லாத இடத்துல எப்படி வளர வைக்க முடியும், அவங்க கிட்ட வளர்றதுக்கு அதுக்கு இவங்க கவர்மெண்ட் சைடு இருந்து நீங்க இது பண்ணி உங்க சைட்லயே நீங்க வளர வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் அனாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க உடனே வெண்பா இருந்து நான் இவங்க கூட போனா என்ன கொண்டாலும் கொண்டுருவாங்க, எங்க அப்பா கூட நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, மல்லி அம்மா எனக்கு அம்மாவா வந்தாங்க, அவங்களே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, எல்லாமே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டே இருக்காங்க, என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசமே இல்லை, அப்படிப்பட்ட அவங்க கூட என்னால டிராவல் பண்ண முடியாது, எனக்கு என் அப்பா வேணா என் மல்லியம்மா கூட என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டாலும் என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியா நடந்தா வாழ்க்கையில எப்படி சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். போட்டி பொறாம எல்லாமே வருங்க, எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் திகைப்பா எடுத்துக்காம சகிச்சுக்கிட்டு அது எல்லாமே நம்ம கடந்து போனோம். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. போனது போயிடுச்சு, அதை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம தேவசேனா பண்ண விஷயத்தினால சரி ஓகே, மல்லி இப்போதைக்கு அவங்களோட அம்மான்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு விஜய் கல்யாணம் பண்ணதுக்கு, அதனால மல்லி கூடயே இருக்கலாம் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல உத்தரவிட்டுறாங்க. அம்மா இல்லாம தான் நீங்க அனுப்பணும், அது மட்டும் இல்லாம சித்தி கொடுமை அந்த மாதிரி இருந்தா நீங்க அனுப்பலாம், மல்லி என்ன குடும்பம் பண்ணாங்க வெண்பா கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு சொத்து சுகமும் இப்ப இல்ல, எது ஒண்ணும் இல்லாமே வெண்பாவை தங்கத்தாரில் வச்சு தாளாட்டுற மாதிரி தாளாட்டின்னு இருக்காங்க. இப்படி ஒரு தாய் எங்க கிடைப்பாங்க? இதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம், ஹைகோர்ட்டு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் போடுறாங்க. தேவசேனா நீங்க எதுக்கு அவ்வளவு எஃபெக்ட் பண்றாங்க, நானே எஃபெக்ட் பண்றேன், வெண்பா நீ இனிமே மல்லிப்படியே இருந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆர்டர் ட்ரெயின் அடிச்சுடுறாங்க. கதிரேசனுக்கு வயிறு எழுத ஒரு பக்கம் ஐயோ இந்த விஜய் எந்த நாசமா போனா, எனக்கு என்ன என் பேத்தி என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாருமே தம்பி உன் பர்ஃபார்மன்ஸ் பருப்பு எல்லாமே எங்களுக்கு தெரியும், பொறுப்பங்க கிளம்பி போயிடலாம், பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சொல்லி விட்டுருவோம். சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம்
காமெடி ஃபன் என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மல்லி சீரியல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம விஜய் காப்பாற்றப்படுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா நம்ம விஜய் காப்பாற்றப்படுவாருங்க. இது முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், அதாவது தேவசேனா தாங்க. தேவசேனாவோட டேலண்ட், தேவசேனாவோட முயற்சி எல்லாமே சேர்ந்து ஒரேடியாக விஜயை காப்பாற்ற போறாங்க, நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.